மிஷன் சக்தி தொடர்பாக இந்தியாவை உளவு பார்க்கவில்லை என அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் மிஷன் சக்தி ஆபரேஷனை இந்தியா செய்யப் போகிறது என்பது அமெரிக்காவுக்கு ஏற்கனவே தெரியும் என கூறி அதிர வைத்துள்ளார் அமெரிக்க விமானப்படையின் ஸ்பேஸ் கமாண்டின் தளபதி. அதுவும் அவர் சாதாரண பேட்டியொன்றில் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க செனட்டின் கமிட்டி ஒன்றில் விளக்கமளித்த போதே அவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவின் மிஷன் சக்தி தொடர்பாக நாம் உளவு பார்க்கவில்லை என அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் டேவிட் ஈஸ்ட்பர்ன் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று சனிக்கிழமை 30ஆம் தேதி நாம் காணொலியொன்றை வெளியிட்டிருந்தோம். செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்த லெப்டினன்ட் கர்னல் டேவிட் ஈஸ்ட்பர்ன், இந்தியா எமது நட்பு நாடு, நாம் அவர்களை உளவு பார்த்தோம் என சொல்வது அபத்தம் என்று கூறியதை அந்த காணொலியில் பதிவேற்றம் செய்திருந்தோம். தற்போது தெரிய வந்துள்ள தகவல்களின்படி இந்தியா மிஷன் சக்தி ஆபரேஷனை செய்வதற்கு சற்று முன்னரே ஜெகுகாசியாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்திலிருந்து ஒரு உளவு விமானம் புறப்பட்டு வங்காள விரிகுடாவுக்கு மேல் பறந்து உளவு தகவல்களை கிரகிக்க தொடங்கியது. இன்னமும் விளக்கமாக சொல்வதென்றால், உளவு பார்க்கச் சென்றது அமெரிக்க விமானப்படையின் RC-135S ரக விமானம். விமானத்தின் சீரியல் நம்பர் 624128, விமானத்தின் டெயில் ஐடென்டிஃபிகேஷன் CHA-OS45. ஜெகுகாசியாவிலிருந்து விமானம் புறப்பட்ட நேரம் 23:30 ஜூலு டைம். இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷனுக்காக ராக்கெட் ஏவப்பட்ட நேரத்தில் இந்த விமானம் வங்காள விரிகுடா வான் பகுதியில் பறந்து கொண்டிருந்தது. இந்தியாவின் மிஷன் சக்தி ஏவப்பட்ட உடனேயே அது பக்லியில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் ஏர்ஃபோர்ஸ் மிசைல் வார்னிங் சிஸ்டத்தால் டிடெக்ட் பண்ணப்பட்டது. அந்த கணத்திலிருந்து இந்திய ராக்கெட்டின் ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்க விமானப்படையின் ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஆபரேஷன் சென்டர் மற்றும் USAF-18 ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஸ்குவாட்ரன் கண்காணிக்க தொடங்கியது. பொதுவாக அமெரிக்காவின் இப்படியான நடவடிக்கைகளை நடத்துமிலாகா அமெரிக்க விமானப்படையின் ஸ்பேஸ் கமாண்ட். இந்த அமெரிக்க விமானப்படையின் ஸ்பேஸ் கமாண்டின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் டேவிட் டி தாம்சன் அமெரிக்க செனட்டின் பாதுகாப்பு படைகளின் கமிட்டியில், தட்ஸ் US Senate Armed Services Committee, இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷன் பற்றி அமெரிக்காவுக்கு என்ன தெரியும் என விளக்கமளித்தார். அப்போது செனட் கமிட்டி உறுப்பினர் ஒருவர், இந்தியா மிஷன் சக்தி என்ற ஆபரேஷனை செய்ய போகிறது என்று அமெரிக்க விமானப்படையின் ஸ்பேஸ் கமாண்ட் முன்கூட்டியே தெரிந்து கொண்டதா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த லெப்டினன்ட் ஜெனரல் டேவிட் டி தாம்சன், ஆம், இந்தியா மிஷன் சக்தி என்ற பெயரில் ஆபரேஷன் ஒன்றை நடத்தப் போகும் விஷயத்தை நாம் முன்கூட்டியே அறிந்திருந்தோம். இந்தியா குறிப்பிட்ட சில விமானங்களை குறிப்பிட்ட ஒரு தினத்தில் பறக்காமல் தடுக்கப் போகிறது என்ற விவரம் எமக்கு தெரிய வந்த போதே இந்தியா அந்த தினத்தில் எதையோ செய்ய திட்டமிடுகிறது என்ற ஊகத்துக்கு எம்மால் வர முடிந்தது. அதன்பின் வேறு சில வழிமுறைகளில் நாம் தகவல்களை திரட்டி இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷன் நடக்கப் போகிறது என்ற தகவலை அறிந்திருந்தோம் என தெரிவித்தார். US Senate Armed Services Committeeயில் அவர் அளித்த விளக்கம் பதிவாகியுள்ளது. அதே நேரத்தில் இந்தியா மிஷன் சக்தி என்ற ஆபரேஷனை செய்ய போகிறது என்று வேறு சில வழிமுறைகளில் அறிந்து கொண்டோம் என லெப்டினன்ட் ஜெனரல் டேவிட் டி தாம்சன் தெரிவித்திருந்தார் அல்லவா? அந்த வேறு சில வழிமுறைகள் எவை என்பதை அவர் விளக்கமாக தெரிவிக்கவில்லை. அல்லது அவர் கமிட்டியிடம் தெரிவித்திருக்கலாம். அதிலுள்ள ரகசியம் கருதி அந்த விவரங்கள் செனட் கமிட்டி அமர்வின் போது பதிவு செய்யப்படவில்லை. இப்போது நாங்கள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் டேவிட் ஈஸ்ட்பர்ன் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கு மீண்டும் வருகிறோம். அமெரிக்கா எந்த சாதனத்தையும் பயன்படுத்தி இந்தியாவை உளவு பார்க்கவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் என்பதை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று பதிவேற்றம் செய்த காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அமெரிக்க செனட்டின் பாதுகாப்பு படைகளுக்கான கமிட்டியில் விளக்கமளித்த லெப்டினன்ட் ஜெனரல் டேவிட் டி தாம்சன், இந்தியா மிஷன் சக்தி ஆபரேஷனை செய்ய போகிறது என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? ஏதோ ஒரு சாதனத்தை வைத்துத்தான் இந்தியா மிஷன் சக்தி ஆபரேஷனை செய்ய போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? பெரும்பாலும் சிக்எண்ட் முறையிலேயே இந்த விவரங்களை அமெரிக்க விமானப்படையின் ஸ்பேஸ் கமாண்ட் அறிந்திருக்கும். அமெரிக்க உளவு விமானத்தில் இருந்து சிக்னல்களை கிரகிப்பதன் மூலம் அந்த விவரங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என ஊகிக்கலாம். இந்தியா மிஷன் சக்தி ஆபரேஷனை செய்ய போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தோம் என்று கூறியதன் அர்த்தம் உளவு பார்த்தல் இல்லையா?